எம்டர்க்கில் நம்ம சம்பாதிக்கிற பணம் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டைரெக்டாக வரணும். அதுக்கான வழிமுறைகள் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். க்ரோமில் பிங்பாங் லாகின் கொடுத்தா நமக்கு ஃபஸ்ட்லேயே ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் போய்ட்டு கீழே சைன் அப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து நம்மளுடைய கண்ட்ரியை டைப் பண்ணிக்கலாம். இந்தியாவை கொடுத்துட்டு நமக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், மெயின்லி ஃப்ரம் மேஜர் ஆன்லைன் மார்க்கெட்டிங். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். இதை கொடுத்த அப்புறம் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து நம்முடைய இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு, ஃபோன் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தோம்னா நமக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் வந்து நமக்கு ஃபார்வர்ட் ஆகிட்டே இருக்கும். இந்த பிங்பாங் அக்கௌண்ட்டை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு ஒரு முழுமையான வீடியோவை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன். இப்போ வந்து நாம் பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ என்னுடைய அக்கௌண்ட் நான் லாகின் பண்ணிவிட்டு இங்கே ரிசீவில் போய்ட்டு ரிசீவிங் அக்கௌண்ட்ஸ்னு இருக்குது பாருங்கள், இதை கொடுத்துக்கலாம். இதை கொடுத்தோன்னே அப்ளை ஃபார் குளோபல் அக்கௌண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும். இதை கொடுத்துக்கலாம். இதை கொடுத்தோன்னே இந்த கரன்சி, பேங்க் லொக்கேஷன்லாம் சேம் அப்படியே இருக்கும். அதை எதுவும் மாற்ற வேணாம். அடுத்து இ-காமர்ஸ் சர்வீஸ் கொடுத்தோம்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே வந்து குளோபல் ட்ரேடு தான் நமக்கு டிஃபால்ட்டாக இருக்கும். இதில் வந்து நீங்கள் சர்வீஸ் ட்ரேட் கொடுத்தீங்கன்னா அமேசான் எம்டர்க் ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துங்க. இப்போ நமக்கு வந்து ஒரு பேங்க் நேம் கொடுத்துருக்காங்க. இந்த பேங்க் நேமில் நமக்கு வந்து அக்கௌண்ட் க்ரியேட் ஆக போகுது. இப்போ வந்து நம்ம கீழே சப்மிட் ஆப்ஷன் இருக்கணும். அந்த சப்மிட் ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். நம்ம வந்து இப்போ அப்ளை பண்ணியிருக்கோம் நமக்கு இந்த மாதிரி யூஎஸ் பேங்க் அக்கௌண்ட் வேணுன்ட்டு. ஒன்ஸ் இப்போது ரிப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். வித்தின் 1 மினிட்ஸில் நமக்கு வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் கிடச்சிரும். ஸோ இப்போ இந்த பேங்க் அக்கௌண்ட் உள்ள போய்ட்டு நம்ம ரூட்டிங் நம்பர் ப்ளஸ் அக்கௌண்ட் நம்பர் எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த நேமை நான் காப்பி பண்ணிக்கிறேன். என்ன ரீசன்னா, இப்போ சப்போஸ் மல்டிபிள் அக்கௌண்ட் நம்ம வச்சுருக்கோம். அப்போ வந்து எந்த பேங்க் அக்கௌண்ட்லேருந்து நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னு தெரியாது. அது கண்டுபிடித்துக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதையும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இப்போ போய்ட்டு அந்த நேம் இங்கே கொடுத்துட்டு சேவ் சேஞ்ச் கொடுத்தோம்னா நம்ம வந்து சர்ச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நமக்கு பிங்பாங்க்கு வந்து அமௌண்ட் வந்து கரெக்டாக ரிசீவ் ஆச்சா இல்லையாட்டு. இப்போ இந்த ரூட்டிங் நம்பரை நம்ம காப்பி பண்ணிக்கலாம். 9 டிஜிட் ரூட்டிங் நம்பர் இருக்குது. இந்த ரூட்டிங் நம்பரை வந்து இங்கே காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிவிடுவோம். அமேசானில் போய்ட்டு திரும்ப பிங்பாங் வந்துருங்க. இங்கே 17 டிஜிட் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இருக்குது. இதையும் நம்ம இப்போ காப்பி பண்ணிவிட்டு எம்டர்க்கில் போய்ட்டு அக்கௌண்ட் நம்பரில் பேஸ்ட் பண்ணிவிட்டு ஆட் பேங்க் அக்கௌண்ட் கொடுத்த அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். மேனேஜ் பேமெண்ட் ப்ரிஃபரன்ஸ். இந்த ஆப்ஷனில் போய்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் டு யுவர் பேங்க் அக்கௌண்ட் தான் நமக்கு கிளிக் பண்ணோம். இதை மட்டும் கரெக்டாக பண்ணுங்கள். ஒருவேளை தெரியாமல் கிஃப்ட் கார்டு ஆப்ஷன் கிளிக் பண்ணால் அந்த அமௌண்ட் வந்து டைரெக்டாக கிஃப்ட் கார்டுக்கு போய்ட்டு நம்மளால் வந்து வித்ட்ரா பண்ண முடியாது. நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வராது. ஸோ நமக்கும் காசு வராது. இந்த மெத்தட் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணால் நம்ம எம்டர்க்கில் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டைரெக்டாக வந்துடும். நம்ம கொடுத்த பேங்க் அக்கௌண்ட் இங்கே ஆட் ஆகிடுச்சு. உங்களுக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட்டில் தெரிவிங்க அடுத்து என்ன வீடியோ போடலான்ட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.